அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பக்தி விக்னேஸ்வரன். ரொம்ப நாள் ஆச்சு தானே நான் மீட் பண்ணி. சாரி, நான் கொஞ்சம் ரொம்பவே வேலையா இருந்தேன், ரொம்பவே பிஸியா இருந்துட்டேன். அதனாலதான் நான் ரொம்ப நாளா வீடியோ போடல. ஓகே, ஸோ கண்டுக்காதீங்க, அதான் திரும்ப வந்துட்டேன்ல. ஓகே, இன்னைக்கு நான் என்ன கதை உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனும் வயதான பெண்மணியும் அப்படின்ற ஒரு கதையை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ வாங்க கதைக்குள்ள போலாம். சந்திரபுரா அப்படின்ற ஒரு நகரத்துல கமலா அப்படின்ற ஒரு வயசான பாட்டி வாழ்ந்து வந்தாங்க. அந்த வயசான பாட்டி வந்து ஒரு தீவிரமான சிவபக்தை. அவங்க எப்போதுமே சிவன் சுவாமியை பத்தி தான் நினைப்பாங்க. சிவன் சுவாமிக்கு எப்போதும் வேலைக்கு பூஜை செய்வாங்க, மந்திரம் ஜபிப்பாங்க. இதே மாதிரி எப்போ ஒரு நாள் கூட விடாம டெய்லி செய்வாங்க கமலா பாட்டி. கமலா பாட்டியோட பையன் பேரு ராமு. ராமு வந்து ஒரு விவசாயி. அவரோட பயிர் விவசாய நெற்கதிர்கள் என்னதான் பயிர்கள் நல்லா வந்திருந்தாலும் அவருக்கு நிம்மதின்றது ஒண்ணு இல்லை அவரோட வாழ்க்கையில. ஸோ அதனால அவர் எப்போதுமே வந்து அவங்க அம்மா கிட்ட புலம்பிக்கிட்டே தான் கிடப்பாரு. ஓகே, இந்த கமலா பாட்டிக்கு ஒரு மருமகள் இருக்காங்க. இந்த மருமகளோட பேரு கவிதா. கவிதா வந்து எப்போதும் இந்த மாமியாரை வந்து கண்டுக்கிறதே இல்லை. அவங்க எப்படி போனா எனக்கண்ணா அப்படி இருக்கிறது. எப்போதுமே அந்த மாமியார்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதுல கவிதாவை அடிச்சுக்க ஆள் இல்லை. என்னதான் மருமக கவிதா கமலா பாட்டிய தொந்தரவு பண்ணாலும், தொந்தரவு பண்றதுன்னு இல்லை, கமலா பாட்டிய போட்டு அதட்டிக்கிட்டு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் சரியா இல்லாம இருந்தாலும் மாமியார்கிட்ட இந்த கமலா பாட்டி வந்து மருமகளை நல்லா தான் பார்ப்பாங்க, கவிதாவை நல்லா தான் பார்ப்பாங்க. அவங்க ரொம்ப கைண்ட். ஸோ யாருக்கும் எந்த தொல்லையும் செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க தொல்லையும் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த கவிதா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மாமியாரை ஒழுங்காவே பாத்துக்கிறது இல்ல, சாப்பாடு கொடுக்கறது இல்ல, சரியா சாப்பிட்றாங்களான்னு பாக்குறது இல்ல, மருந்து கொடுக்கறது இல்ல வேலைக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கமலா பாட்டி ஒரு தீவிரமான சிவபக்தியில. ஸோ அவங்க வந்து கோயிலுக்கு தினமும் போவாங்க. கோயிலுக்கு போய் இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை கோயிலுக்கு போகும்போது வழியிலே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க கமலா பாட்டி. ஸோ இப்படி மயக்கப்பட்டு விழுந்த கமலா பாட்டியை சுத்தி இருக்கிறவங்க, அந்த கிராமத்து மக்கள், அந்த மாதிரி கோயிலுக்கு போறவங்க, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஆளுதான் வந்து கமலா பாட்டிக்கு தண்ணி தெளிச்சு அவங்கள எழுப்பி திரும்ப கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்களா, இல்ல அவங்க வீட்டுக்கு கமலா பாட்டியோட வீட்டுக்கு வந்து விடுவாங்களா, அந்த மாதிரி செய்வாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கமலா பாட்டி வந்து எப்போதும் போல சிவனுக்கு பூஜை செய்யறாங்க, சிவபெருமானுக்கு பூஜை செய்யறாங்க. ஒரு பூஜையை சாமிக்கு செய்யறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா பிரசாதம் வைப்போம். ஒரு சின்ன பழமா இருந்தாலும் சரி, நம்ம அதை பிரசாதமா நம்ம வைப்போம் கடவுளுக்கு பூஜை பண்றப்ப. ஸோ கமலா பாட்டியும் அப்படிதான் ஒரு பழம் வச்சிருக்காங்க. பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மகன் வந்து வேலைக்கு போறாரு, அதாவது விவசாய வேலையை தொடங்குறதுக்காக போறாரு. ஸோ தொடங்குறதுக்கு போகும்போது ராமு தான் எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா கிட்ட வந்து புலம்பிக்கிட்டே கிடப்பாரு, நிம்மதி இல்லை அப்படின்ட்டு. ஸோ சிவபெருமானுக்கு வச்ச அந்த பிரசாதத்தை எடுத்து அவங்க பையன்கிட்ட கொடுப்பாங்க கமலா பாட்டி. இப்படி கொடுக்கும் போது சொல்லுவாங்களா, இந்த அப்பா பிரசாதம் சாப்பிட்டுக்கோ, உனக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும் இல்ல இல்ல உனக்கு வந்து வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்க கமலா பாட்டி. இப்படி சொல்லி அந்த பிரசாதத்தை வந்து ராமு கிட்ட கொடுக்கும் போது கமலா பாட்டி, அந்த மருமக வந்து கவிதா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை நாள் உதவி செய்யாத சிவன் இன்னைக்கு உதவி செஞ்சிருவார இந்த பிரசாதத்தை சாப்பிட்றதுனால அப்படின்ட்டு எகத்தாளமா பேசுறாங்க கவிதா. இது வந்து கோவம் வருதுதான் கமலா பாட்டிக்கு. இருந்தாலும் அவங்க நான் சொன்ன மாதிரி அவங்க கைண்ட். ஸோ அதனால அவங்க எதுவுமே காட்டிக்கல. அவங்க வந்து கவிதாவோட பேச்சை வந்து காதுல வாங்கிக்கல. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டாங்க. ராமுவும் வந்து எந்த வகையான இதுவும் எடுக்கல. அவரு பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. கமலா பாட்டி சிவனுக்கு பூஜை செய்யறதுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி கவிதாவும் அவங்க வேலையை செய்ய போயிட்டாங்க. கமலா பாட்டி பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த கவிதா வந்து கிச்சன்ல இருந்து வெளியாகி, என்னத்த சிவனுக்கு பூஜை செஞ்சா மட்டும் போதுமா, 24 மணி நேரமும் பூஜை ரூம்லயே தான் உட்காந்துருக்கீங்க,
அப்ப இங்க வீட்டுல வேலை செய்யறதெல்லாம் யாரு? நான் என்ன ரோபோவா 24 மணி நேரமும் 7 நாளும் எல்லா வேலையும் வீட்டுல செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு கமலா பாட்டி கிட்ட ஏசுறாங்க. இந்த கமலா பாட்டியும் மறுவார்த்தை எதுவுமே பேசாம அவங்களே வந்து வீட்டுல சமைக்கிறது, வீடு மாப் போடுறது, வீடு கூட்டுறது, வாசல் பெருக்கி விடுறது, இந்த மாதிரி வாசல்ல கோலம் போடுறது. இந்தியாவில் உள்ளவங்கலாம் வந்து நார்மலி வாசல்ல கோலம் போடுவாங்க. சந்திரபுரான்ற பேரை கேட்டோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது இந்தியா தான். இது இந்தியாவில் உள்ள ஒரு கதை தான். ஸோ வாசல்ல கோலம் போடுறது இந்த மாதிரிலாம் செய்யறாங்க. என்னதான் கமலா பாட்டியால முடியல, அவங்களால சுத்தமா முடியல, வயசாயிருச்சு. குனிஞ்சு கோலம் போடுறது, பெருக்கிறது, சமைக்கிறது, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்று அடுப்பாங்கரை கிட்ட சமைக்கிறது, இதெல்லாம் செய்யறதுக்கு கமலா பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அவங்க யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாம அவங்க வேலையை செஞ்சுக்கிறாங்க. இப்படியே கமலா பாட்டியோட வாழ்க்கை தரமட்டமா போய்கிட்டு இருக்கிற நேரத்துல கவிதாவோட வீட்டு சைட்டு ரிலேட்டிவ் சைட்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது. என்ன ஃபங்க்ஷன்னா தெரியல, என்ன ஃபங்க்ஷன் அந்த கதையில போடல. ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வரும்போது இவங்க போய் ராமு கிட்ட சொல்றாங்க. யாரு? கவிதா போய் ராமு கிட்ட சொல்றாங்க, என்னங்க நம்மளோட வீட்டுல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது, நம்ம அம்மா வந்து கண்டிப்பா நம்ம 2 பேரையும் வரணும்னு சொல்லி அழைச்சிருக்காங்க, நம்ம கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கவிதாவோட ஊர் வந்து திருநாவூர்ல இருக்கு. ஓகே. ஸோ போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட? ராமு கிட்ட. ராமு அதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, என்ன கவிதா இப்படி சொல்ற நீங்க? நம்மளோட விளைச்சல், பயிர் விளைச்சல்லாம் இப்பதான் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு, நம்மளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பணம் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நம்ம பயிரை பார்த்துக்கலன்னா பயிர்லாம் வந்து செத்து போயிடும். அழிவியா தெரியல, என்னமோ சொல்லுவாங்க, காஞ்சி போயிரும். அதுக்கப்புறம் வந்து அவ்வளவு பணமும் நஷ்டமா போயிரும் அப்படின்ட்டு வந்து கவிதா கிட்ட சொல்றாங்க. கவிதா வந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஒரு ஐடியா சொல்றாங்க. என்ன ஐடியா? உங்க அம்மா என்ன வெட்டியா தானே இருக்காங்க வீட்டுல, அவங்களுக்கு நம்மளோட நிலம் பக்கத்துலயே ஒரு குடிசை கட்டி கொடுத்துடலாம். அந்த குடிசையில அவங்க இருந்துகிட்டு சிவன் சாமிக்கா பூஜை பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த விளைச்சலை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எகத்தாளமா கவிதா. சொன்னதுக்கு அப்புறம் ராமு மறுவார்த்தை எதுவுமே பேசல, செஞ்சாரு. குடிசையை கட்டினாரு, சிவன் சுவாமியோட பூஜை ரூம்ல இருக்கிற ஜாமாவை எடுத்து வந்து குடிசையில வச்சாரு. கமலா பாட்டிய போய் தங்க சொன்னாரு. அவ்வளவுதான், தங்கிட்டாங்க கமலா பாட்டி. சோ அவங்க கவிதாவும் ராமுவும் வந்து திருநாவூருக்கு கிளம்பி போறாங்க. இப்படியே ஒரு நாள் வந்து கமலா பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு வந்து ஐயோ கைலாச மலையில யார் இருப்பா? சிவன், பார்வதி, அவங்களோட குடும்பம் எல்லாம் இருப்பாங்க. ஓகே. சோ கைலாச மலையிலிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க பார்வதி தேவி. அதெல்லாம் பார்த்தோன்னே சிவன் சுவாமி கிட்ட கேக்குறாங்க, சுவாமியே இந்த கமலா பாட்டி இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களே, நீங்க ஏன் அவங்களுக்கு போய் உதவக்கூடாது அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்க இந்த பார்வதி தேவி. சோ அப்ப சிவன் வந்து, சரி பார்வதி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைலாச மலையிலிருந்து ஒரு முனிவர் வேஷத்துல அவர் வந்து கமலா பாட்டியோட குடிசைக்கு போறாரு. அந்த நிலத்துக்கு பக்கத்திலே இருந்த குடிசைக்கு சிவன் சுவாமி முனிவர் வேஷத்துல போறாரு. ஓகேயா. சோ கமலா பாட்டிய பார்த்தோன்னே சிவன் சுவாமி வந்து கமலா பாட்டியோட குடிசை வீட்டுக்கு முன்னுக்கு நின்று கதவு தட்டுறாரு. கதவு தட்டி, அம்மா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ கேட்கும் போது கமலா பாட்டிய வந்து சிவனுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பூஜை அப்படியே பாதியிலே நிப்பாட்டிட்டு கதவை பாக்குறாங்க. நிப்பாட்டுல உட்காந்துதான் இருக்காங்க. உட்காந்து இப்படி திரும்பி பாக்குறாங்க கதவை. பார்க்கும்போது அங்க வந்து ஒரு முனிவர் நிக்கிறாரு, அதாவது சிவன் தான் அங்க நிக்கிறாரு. ஸோ பார்த்தோன்னே சிவன் வந்து சொல்றாருல, அம்மா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாரு சிவன். ஸோ அப்ப கமலா பாட்டியும் மறுவார்த்தை எதுவுமே பேசாம அவங்களுக்காக செஞ்ச சாப்பாடை எடுத்துட்டு போய் அந்த முனிவர்கிட்ட கொடுத்து உட்கார வச்சு, இந்தாங்க ஐயா நீங்க சாப்பிடுங்க, ரொம்ப பசியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பா அந்த முனிவர், அதாவது சிவராஜ் சாரியா, அன்பா அந்த சிவன் கிட்ட வந்து
பரிமாறுறாங்க சாப்பாடு. ஸோ சிவனும் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நன்றிமா எனக்கு சாப்பாடு போட்டதுக்குன்னு சொல்லிட்டு அவரோட சுய ரூபத்தை காட்டுறாரு. அதாவது அவரோட சிவன் ரூபத்தை காட்டுறாரு. காட்டுனப்ப கமலா பாட்டி வந்து பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கும்பிடுறாங்க சிவனை. கும்பிட்டுட்டு சொல்றாங்க, உங்களுக்கா நான் சாப்பாடு போட்டேன், நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் பிரம்மாண்டமா இன்னும் நிறைய சமைச்சு போட்டிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறாங்க அந்த பாட்டி. கமலா பாட்டி ஏங்குறாங்க. ஸோ அப்ப சிவன் சொல்றாரு, என்னாலையும் என்னோட குடும்பத்தாராலையும் நீங்க படுற இந்த கஷ்டத்தை பார்க்க முடியல, நீங்க ஏதாவது வரம் கேளுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கமலா பாட்டி கிட்ட சொல்றாரு. ஸோ கமலா பாட்டி அதுக்கு வந்து, சிவபெருமானே எனக்கு உங்களோட கோயில என்னோட குடிசை பக்கத்திலே கட்டி கொடுங்க, அப்புறம் நான் உங்களையே டெய்லி நினைச்சுக்கிட்டு பூஜை செஞ்சுக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு வந்து இந்த கமலா பாட்டி சொல்றாங்க. ஸோ அதுக்கும் இந்த சிவன் வந்து ஏத்துக்கிறாரு. கமலா பாட்டியோட வரத்தை ஏத்துக்கிட்டு வரம் கொடுக்கறாரு. அவங்களோட குடிசை பக்கத்திலே ஒரு சின்ன கோயில் தான், ரொம்பலாம் பெருசு இல்லை, ஒரு சின்ன கோயில், ஆனா அழகான பிரம்மாண்டமான கோயில், சிவன் கோயில். ஸோ அது கட்டி கொடுத்துட்டு சிவன் வந்து மறைஞ்சிட்டாரு, அதாவது அவரோட கைலாய மலைக்கு போயிட்டாரு. கமலா பாட்டியும் டெய்லி ஜபிச்சுக்கிட்டு மந்திரம் ஜபிச்சுக்கிட்டு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிவபெருமானுக்கு அந்த கோயில்ல. இந்த நிலத்துக்கு பக்கத்திலே இந்த கோயில் இருக்கிறத பார்த்த மத்த அந்த சந்திரபுர கிராமத்து மக்கள்லாம் வந்து அந்த கோயிலுக்கு வராங்க. அந்த கோயில் வந்து ஒரே நாள்ல வந்து ஃபேமஸ் ஆயிருச்சு. சந்திரபுரத்துல ஒரு ஆளுக்கு தெரியாம இருக்காது அந்த கோயில். அந்த மாதிரி ஆயிருச்சு, செம்ம ஃபேமஸ் ஆயிருச்சு அந்த கோயில். எல்லாருமே வரிசை கட்டி வந்து நின்று சாமி கும்பிடுறாங்க. அதுதான் மேஜிக். ஸோ காட் மேஜிக்கா. ஓகே. ஸோ 2 நாள் ஆயிட்டோன்னு கமலாவோட மாமியாரும் கமலா பாட்டியோட மருமக கவிதாவும் பையன் ராமுவும் வந்து திரும்ப வராங்க. திரும்ப வந்ததை பார்த்து, ஒரு கோயில் இருக்கிறத பார்த்து, அதுல அவ்வளோ கூட்டம் இருக்கிறத பார்த்து எல்லாருமே வந்து ரொம்ப எல்லாருமே இல்லை, அந்த 2 பேரும் வந்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கமலா பாட்டி கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சிவன் சுவாமி வந்து கமலா பாட்டிக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டாரு. இந்த ராமு இல்ல கவிதாக்கு வந்து பாடம் புகட்டணும் இல்லையா, ஏன்னா கமலா பாட்டி அவங்க மரியாதை இல்லாம நடத்திக்கிட்டு இருக்காங்களே, ஸோ பாடம் புகட்டணும்னு சொல்லிட்டு அவங்க மேல தீ குளிச்சு விட்டுட்டாரு. தீனா ரொம்ப பெருசுலாம் இல்ல, முகத்துல சின்ன தீ தான். தீ குளிச்சு விட்டுட்டோன்னே அவங்க வந்து பயத்துல அப்படியே வந்து அந்த கோயிலுக்கு தான் வராங்க. கோயிலுக்கு வந்தோடனே கமலா பாட்டி திருநீர் எடுத்து பூசி விடுறாங்க அவங்க முகத்துல. பூசி விட்டோன்னே முகம் பழைய மாதிரி பளபளன்னு ஆயிருச்சு கவிதாவோட முகம். ஸோ அதை பார்த்து அத்தை கிட்ட யாரு கமலா பாட்டி கிட்ட வந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் உங்களை இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கமலா பாட்டி ஒரு கைண்டஸ்ட் பீப்புள்ல. ஸோ அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க, மன்னிச்சிட்டாங்க. இருந்தா அப்புறம் கவிதா வந்து கூப்பிடுறாங்க, வாங்கத்தை நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் கமலா பாட்டி வந்து சொல்றாங்க, இல்ல வேணாமா, நான் இங்கேயே என்னோட சுவாமிக்காக நான் ஜபிச்சுக்கிட்டு இருக்கேன், பூஜை செய்வேன், நான் என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இதே கோயில்ல இதே இடத்துலதான் என்னோட சுவாமிக்கு பூஜையும் ஜபத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு கமலா பாட்டி சொன்னோன்னே கவிதாவும் ராமும் மறுவார்த்தை பேசாம அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. கமலா பாட்டியும் சொன்ன வார்த்தையை மீறாம அவங்க இறந்து போற வரைக்கும் அதே கோயில்ல இருந்து சிவன் சுவாமிக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ராமுவும் கவிதாவும் அதை தொடர ஆரம்பிக்கிறாங்க பூஜை செய்யறதுக்கு. ஸோ நல்லா இருக்குதான்னு அந்த கதை. அதுதான் அந்த கதை. நான் இந்த கதையை வந்து கூகுள்ல இருந்து தான் எடுத்தேன். ஓகே, நானே சொந்தமாலாம் எழுதல. மேபி ட்ரை பண்ணலாம் நானே சொந்தமா எழுதி. ஸோ அவ்வளவுதான் இன்னைக்குள்ள கதை. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். நான் வந்து ரொம்ப அப்படின்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நானு பேய் வீடியோ செஞ்சாதான் பயமா இருக்குன்னு பார்த்தேன். நீங்க இடையில கவனிச்சிருக்கணும், இப்படி திருப்பி பார்த்துருப்பேன். பார்த்துட்டு அங்கேயேதான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன், பேசியிருக்க மாட்டேன். பள்ளி ஓடுது.
சத்தியமா தெரில நான் என்ன பண்றதுன்ட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான். பாய்.